ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சுதன் வந்து இன்றைக்கி தான் வந்து சபரிமலைக்கு வந்து மாலை போட்டிருக்காங்க. இந்த சித்திரை விஷுவோட வந்து அங்கே நட திறப்பாங்கல்ல, அதனால மலைக்கு போயிட்டு வந்துடலாம். ஏன்னா நவம்பர் மந்த் சரி வாரேன். நவம்பர் மந்த் வந்து போக முடியல, ஏன்னா வந்து ஆட்சி இறந்து 1 இயர் ஆகாதனால அப்போ வந்து போக முடியாதனால இப்போ வந்து போகிறாங்க. அதுக்கு இன்றைக்கி தான் வந்து மாலை போட்டுட்டு வந்திருக்காங்க. காலையிலேயே வந்து குளிச்சுட்டு என்னால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்க முடியல. நான் வந்து இன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் வந்து நான் குளிக்கலை, இன்னும் அப்புறமா வச்சுக்கிறேன். வேண்டாம் அப்புறமா வச்சுக்கிறேன், ஒன்றும் இல்லை, குளிக்காமல் வேண்டாம் அதனால். ஆனால் வந்து ஹோட்டலில் தான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் கடவுள் அருளால் சொல்லுங்கள், நீங்கள் என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அதை பழைய சோறு இல்லது, கூட்டுக்கறி. என்ன விசேஷம்? ஏகாதசினாலயா? கஞ்சியும் கூட்டுக்கறியும் வந்து கோயிலே வந்து கொடுத்துட்டாங்க. அதை வந்து வாங்கிட்டு வந்துச்சு. எங்கள் வீட்டு பக்கத்தில் இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது, அங்கே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு மித்திரத்தோட அந்த சுடுகு அங்கே சாமி கும்பிட்றதுக்கு போன இடத்துல வந்து இந்த கஞ்சியும் கூட்டுக்கறியும் கொடுத்தனால அதை வாங்கிட்டு வந்தாச்சு. மித்ரா, உனக்கும் வேணுமா? என்ன வேணும்? உனக்கு தோசை சுட்டு தந்தா அதில் சட்னியை மட்டும் இருந்து சாப்பிட்றது. உங்கள் வீட்டு குட்டீஸும் இதே மாதிரி பண்ணுறாங்களான்னு சொல்லுங்கள். ஆமாம், சைடிஷ் எந்த ரைஸுக்கு ஏதாவது கறி வச்சாலும் சரி, தோசைக்கு ஏதாவது சைடிஷ் வச்சாலும் சரி, அந்த மெயின் ஐட்டத்தை சாப்பிட்றது கிடையாது, இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை மட்டும் சாப்பிட்றது. இன்றைக்கி தோசையும் தக்காளி சட்னியும் பண்ணியிருந்தேன். அந்த தக்காளி சட்னியில் உள்ள தக்காளி வெங்காயத்தை மட்டும் எடுத்து சாப்பிட்டாச்சு. தோசை துண்டு கூட சாப்பிடல. சாமி சரணம், சாமி சரணம் சொல்லு. சாமி சரணம். சாமி எப்படி கும்பிடுவ? சாமி எப்படி கும்பிடுவ? அப்பாவுக்கு ஒரு கிஸ் கொடு. நான் சொன்னாதான் தருகு பாருங்க. அப்பாவுக்கு ஒரு கிஸ் கொடு. அப்பாவுக்கு ஒரு கிஸ் கொடு. நீ கொடு. நியூ பேட்ச் நட்ஸ் பவுடர் வந்து இன்றைக்கி தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாட்டு வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லைனா வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா அந்த 3 மட்டும்தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சங்க்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து இருக்காது, ஏன்னா சல்லடையை வச்சு சளிச்சிருவேன். அதனால் ஃபைன் பவுடராக தான் வந்து இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது. கிச்சனுக்கு வந்தாலே வந்து ஒரே நட்ஸ் பவுடர் ஸ்மெல்லாகவே தான் இருக்குது. இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி ரெடியாக வந்து வச்சுடுவேன். டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டுனா உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து எனக்கு பிங் பண்ணுங்கள். கேட்டு நம்மள கரெக்ட் பண்ணிடுவோம் ஹஸ்பண்ட். அதான் அப்பாவை பார்த்து அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை காட்டு. எப்படி கேட்ட? எனக்கு ஏன் அது இப்படியே கையை வச்சுட்டு நம்மளை இப்படியே ஆளை இப்படியே மயக்கிடுவோம். நம்மளை கயிறு கட்டிட்டு இங்க வாங்கி எதுக்கு பாஸ் பண்ணணும்? எதுக்கு பாஸ் பண்ணணும்? கத்தக்கூடாது, சாஃப்டா பேசணும். உனக்கு ஐஸ்கிரீம் அன்னைக்கு மருந்து, ஐஸ்கிரீம் அன்னைக்கு மருந்து, அன்னைக்கு காய்ச்சல், அதனால அன்னை ஐஸ்கிரீம் மருந்து செய்யணும். மருந்து அதனால உனக்கு வந்து உனக்கு அதுவே காய்ச்சலா இருக்கு, அதனால உனக்கு ஐஸ்கிரீம் தான் செய்ய வேண்டிய காய்ச்சலுக்கு, சரியா? லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு க்ராசரி ஷாப்பிங் பண்ணலான்னு ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம். வீட்டிலேருந்து கிளம்புறப்பவே மாறன் எனக்கு இன்றைக்கி ஐஸ்கிரீம் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பியே வந்திருந்தான். அதனால் போனதும் முதலையாக வந்து அவனுக்கு ஐஸ்கிரீம், எனக்கு ஒரு டீ, பீஸா, வெஜ் நக்கெட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கே வந்து போயிருந்தோம். கீழே விழுந்தது எடுக்காத, கீழே விழுந்தது வேண்டாம்.
போகிறா ட்ராலியை? ஆ, யார் தள்ளிட்டு போகிறா? அவ்வளோ பலசாலியா நீ? ஆ, மெதுவா 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 மெதுவாடா. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிளிப்ஸ் வந்து சுதன் மாலை போடுறதுக்கு முன்னாடி எடுத்திருந்தது தான். சுதனோட கசினுக்கு வந்து வெட்டிங் இருந்துச்சு. கரெக்டாக சொல்ல போனால் அனுஷா ஊருக்கு கிளம்புன நெக்ஸ்ட் டே தான் இருந்துச்சு. அவளை ஊருக்கு அனுப்பிட்டு வரதுக்கே நைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பயங்கர டயர்டாக இருந்துச்சு. பட் வர வழியே இல்லை, ஃபங்க்ஷனுக்கு போய் தான் ஆகணும். அதனால் காலையிலேயே வந்து ரெடியாகி போயாச்சு. நான் வியோ பண்ணியிருந்த சாரீ வந்து அனுஷாவோட வெட்டிங்கோட வந்து எடுத்திருந்தது. மித்ராவோட பட்டுப்பாவாடை வந்து நெசவுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வந்து எடுத்திருந்தேன். அவளோட மொட்டை ஃபங்க்ஷனுக்கு வந்து எடுத்திருந்தது. எங்களோட வந்து அம்மாவுமே வந்து சேர்ந்து வந்திருந்தாங்க. வெட்டிங் முடிஞ்சு லஞ்ச் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ரிசப்ஷனுக்கு ரெடியாகி போயாச்சு. வெட்டிங் ரிசப்ஷன் ரெண்டுமே வந்து கங்கா கிராண்டியர் மண்டபத்தில் தான் வந்து வச்சுருந்தாங்க. ஈவினிங் ரிசப்ஷனுக்கு வந்து நான் வியர் பண்ணியிருந்த கவுன் வந்து மித்ராவோட பர்த்டேக்கு வந்து நான் எடுத்திருந்தது. நாகர்கோயிலில் சுபலக்ஷ்மியில் தான் வந்து எடுத்திருந்தேன். மித்ராவோட ட்ரெஸ் வந்து மேக்ஸில் எடுத்திருந்தது. ஏன்னா நான் இந்த ஃபோட்டோஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தப்பவே நிறைய பேர் வந்து ட்ரெஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. அதனால தான் வந்து இதுலேயும் கமெண்ட் வரதுக்கு முன்னாடி நம்மளே ஷேர் பண்ணிடலான்னு தான் சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன். வெட்டிங்ஸ்க்கெலாம் போகிறப்ப இந்த கவுன் சுடிதார்லாம் போட்டுட்டு கிளம்புறது என்னவோ டக்குன்னு ரெடி ஆயிடலாம். ஆனால் அந்த பட்டு புடவையை கட்டிட்டு முகூர்த்தத்துக்கெலாம் போகணுன்னு சொன்னாலே வந்து மடி கொடுத்துரும். என்ன மாதிரி உங்களில் எத்தனை பேத்துக்கு வந்து ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கசின்ஸ் ரிலேட்டிவ்ஸோட கொஞ்சம் நல்ல கதையெல்லாம் பேசிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்திருந்தோம். இந்த வெட்டிங் வந்து சுதனோட அம்மா சைட் ஃபேமிலி வெட்டிங் தான். ஃபேமிலி ரொம்ப பெருசு, எல்லாத்தோட ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியல. எங்கள் கூட இருந்தவங்க கூட மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. வந்ததும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண பிறகு அண்ணனும் தங்கச்சியும் ஒரே கொஞ்சல்ஸாக தான் வந்து இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும், அதனால் கேப்சர் பண்ணி வச்சிடணும்ல. ஸோ அந்த கிளிப்பை ஆட் பண்ணிவிட்டு அதோடு வந்து இந்த வீடியோவுமே வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா.